இன்றைக்கி நம்ம மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். ஒரு அவசரத்துக்கு நம்ம குழம்பு எதுவும் செய்ய முடியலன்னா இந்த மாங்காய் சாதத்தை பசங்களுக்கு கட்டி கொடுத்து சிப்ஸ் வச்சு கொடுக்கலாம், முட்டை ஆம்லேட் போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி அவசரத்துக்கு மாங்காய் சீசன் இல்லைங்களா, அதுக்காக தான் இப்போது நான் செய்கிறேன். பாருங்கள் என்ன வேணும்ட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள்: துருவின மாங்காய் வச்சுருக்கேன். இது நான் 2 பேருக்கு தான், அவசரத்துக்கு குழம்பு வைக்கல. நான் இன்றைக்கி வெளியே போயிட்டு நேற்று வந்ததால் லேட் ஆகிடுச்சு காலையில் எழுந்துச்சி ஆஃபீஸ் கட்டுறதுக்கு. அதனால் மாங்காய் இருந்தது, இல்லை மாங்காய் சாதம் செய்யலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், துருவின மாங்காய், சிறு வெங்காயம் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. 2 பேருக்கு இது, நிறைய வேணால் கூட நிறைய செய்யணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் காரத்துக்கு. இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, கருவேப்பிலை. இப்போ என்ன எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வாங்க. பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயில் இல்லைன்னா கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. எந்த எண்ணெய், நல்லெண்ணெயில் கூட செய்யலாம். இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் இந்த எண்ணெய் அந்த எண்ணெய் இல்லை, எண்ணெய் பத்திரிக்கை எது இருந்தாலும் செய்யலாம். பட் நல்ல ருசியானதாக செய்யணும். அதே நேரத்தில் செலவு கம்மியாக செய்யணும் தான் என்னுடைய கான்செப்ட் எப்போவுமே. பாருங்கள், இப்போ எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு. நான் எப்போவுமே எல்லாத்துலையும் 2 சீரகம் போடுவேங்க. நம்ம செய்கிறதுல ஏதாவது ஒன்று பசங்களுக்கு கொத்துக்கல, ஏதோ ஒன்று அசிடிட்டியோ அஜீரணமாக இருக்கிற மாதிரி இருந்தால் சீரகம் போட்டால் கொஞ்சம் அது கேட்கும். ஓகேங்களா? பாருங்கள், சீரகமும் கடுகும் பொரியுது. இப்போ சீரகம் ஒருத்தவங்க சீரகம் பொரிஞ்ச பிறகு போடுவாங்க, சிலகம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருப்பாகும்போது போடுவாங்க. நான் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு தான் போடுவேன். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பை கொஞ்சம் வறுக்கணும். வறுப்பட்ட பிறகு இதுதான் பொசிஷனு. முந்திரி 2 விழுந்து சரி எடுத்துட்டேன்னா முழுகி ரொம்ப முந்திரி அப்பயே போட்டால் கருத்துடணும். நல்ல வாசனை வரும் தேங்காய் எண்ணெயில் பண்ணோம். இப்போது வெங்காயம் போடணும். வெங்காயமும் இஞ்சியும் ஒன்றா போட்டுக்கோங்க. இஞ்சி எதுக்கு போடணும்னு சொல்ல வந்தேன்னா, இது மாங்காய் சாதம் இல்லைங்களா, அந்த இஞ்சி போட்டால் அந்த மாங்காய் நம்ம இப்போ கலந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க சாதத்தை. இப்போ இஞ்சியோடு சேர்ந்து மாங்காயோடு சேர்ந்து இஞ்சியை ஊறும்போது அந்த இஞ்சி தெரியாது நமக்கு. மாங்காய் மாதிரியே நல்லா ஊறி நல்ல புளிப்புத்தனம் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் எப்படி வேகுதுன்னு. இதில் வெங்காயம் வேகிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி எல்லாமே. அதுதான் கடலைப்பருப்பு கொஞ்சம் 3/4 பதம் வந்தோடனே போட்டுருணும். வெங்காயத்தை சிம்லேயே வச்சுக்கலாம், உங்களால் மேனேஜ் பண்ண முடியும், இப்படியே கூட வச்சுக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம். இப்போ இந்த பதம் வரும்போது பச்சை மிளகா போட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சேன். இப்போ இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன். கிள்ளி காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் வேகணும். காஞ்ச மிளகாய் சீக்கிரம் கருத்துரும் இல்லைங்களா, அதனால தான் அதை கடைசியாக போட்டேன். அது கருக்காமல் இருக்கிறன்னா தண்ணியில் ஊற வச்சு
ஒரு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் முன்னாடியே கூட போடலாம். தண்ணி போட்டால் எந்த இது பண்ணாலும் காஞ்ச மிளகாய் கருக்கவே கருக்காது. சரிங்களா? சிலர் சீமந்தத்துக்கெல்லாம் கூட பண்ணுவாங்க இந்த மாங்காய் சாதம். நான் இப்போ சும்மா சீசனாக இருந்தது ஒரு மாங்காய் வாங்கி வச்சுட்டு தான் நான் இப்போ பண்ணுறேன். இப்போதாங்க இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாங்காய், அது போடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி முந்திரி இருக்குது. முந்திரி ஏன் முன்னாடி போட்டது போடக்கூடாது சொல்லணும்னா அது சீக்கிரமாக கருத்துரும் இல்லையா, அதனால் இந்த ஸ்டேஜில் முந்திரியை போட்டு வதக்கிட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் அப்படி கலரி விட்டுட்டு இப்போ துருவி வச்ச மாங்காய் துருவி வச்ச மாங்காவும் கருவேப்பிலையும் ஒன்றா போட்டுருங்க. இது வேகத்துக்கும் அது நல்லா அதோட ஜூஸோடு சேர்ந்து எல்லாமே ஒன்றா சும்மா 5லேருந்து 7 நிமிஷம் அப்படி வதக்கினா போதும். கலர்ஃபுல்லான மாங்காய் சாதம் ரெடி. நான் வெள்ளையாக செஞ்சுருக்கேன். சிலருக்கு விருப்பப்பட்டிங்கன்னா மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் வெள்ளையாக செஞ்சு எப்போவுமே நான் வெள்ளையாக தான் செய்வேன். ஏன்னா அப்போ நம்ம போட்டிருக்க பொருட்கள்லாம் நம்ம நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி சாப்பிடும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்த்து அந்த கலர் பார்க்கும்போது. சிலர் நான் பார்த்துருக்கேன், சிலர் வீட்டில் மஞ்சள் பொடி கூட போடுறாங்க. நான் இப்படி பண்ணது தான் நான் சொல்கிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு துவையல், ஏதாவது துவையல் வச்சுக்கலாம். முட்டை ஆம்லேட்டு, சிப்ஸு, இல்லை ஏதாவது காய்கறியே கூட இருந்தால் கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த இது செஞ்சுட்டு எங்கள் பையனுக்கு முட்டை ஆம்லேட்டும் கருவேப்பிலை துவையலும் தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.